வணக்கம். நான் திருச்செங்கோலேருந்து பேசுகிறேன். நாங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல இடம், ஒரு வேல்யூஷன் இடம் பார்க்கணும்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஜீவநதி விளம்பரம் பார்த்து பார்த்தோம். மோலிப்பள்ளியில் ஒரு சைட் சொன்னாங்க. அது இப்போ தான் ஃப்ளாட் போட்டாங்க. போய் பார்த்தோம். இடம் பிடிச்சிது. போனோன்னே பிடிச்சிருச்சு. அன்றைக்கே வந்து அட்வான்ஸ் போட்டோம். ஒரு வாரத்தில் கிரையம் பேசியிருந்தோம். கிரையத்துக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் பேசியாச்சு. பண விஷயத்துல எல்லாம் கரெக்டாக பேசினாங்க. அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம பேசாமல் கொடுத்துட்டோம். ஒரு வாரம் கழிச்சு கிரையம், காலையில் பணம் கொடுத்துட்டோம். அன்றைக்கே கிரையம் ஆயிடுச்சு. இப்போ பத்திரம் கையில் வந்துட்டோம். வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். கூடவே அண்ணாச்சி வந்து லீலிங் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க இடமும் லீகலாக எல்லாமே நல்லா இருக்கு. எந்த குளறுபடியும் இல்லை. பத்திரத்தோட அசல், மூலப்பத்திரம் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இடம் வந்து தயங்கி வாங்க தேவையில்லை. அவங்க வாங்க இடமும் நல்லா தெளிவாக தான் வாங்குறாங்க. நம்ம பார்த்து இன்னும் கூட தெளிவுபடுத்திக்கலாம். அதே மாதிரி பத்திரப்பதிவுகளும் சரி, இல்லை மற்ற அட்வான்ஸ் இந்த மாதிரி விஷயத்துலையுமே வந்து கரெக்டாக ஜென்யூனாக இருக்கிறாங்க. சொன்னபடி நடந்துக்கிறாங்க. நாம இந்த மாதிரி பணம் சொன்ன மாதிரி கொடுத்துட்டு நாம் பேசி நம்ம இடத்த வாங்கிக்கலாம். இடமும் நல்லா நீட்டாக தான் பார்த்து எடுத்துறாங்க. ஒரு நல்ல வேல்யூவேஷன் தான் எடுத்துறாங்க. இப்போ நாங்கள் வாங்கின இடம் வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன் உள்ள இடம் தான். ஸோ வீடு கட்டி போறோம்னு நினைக்கிறவங்க, இல்லை வந்து ஒரு ரியல் எஸ்டேட்ல நம்ம வச்சிருந்து விற்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக வாங்கலாம். நாங்கள் இடம் பிடிச்சி போய் இப்போ அதே சைட்ல இன்னொரு இடமும் புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். அது இன்னும் ஒரு வாரத்தில் அதுவும் கிரையம் வச்சிருக்கோம். ஸோ அண்ணாச்சி பிஸ்னஸ் நல்லா இருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் மேற்கொண்டு வேற ஏதாவது விற்கிறதுக்கு கூட அண்ணாச்சிக்கிட்ட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண 2-3 பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்க்குற யாருக்காவது உங்களுக்கு இடம் வாங்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அண்ணாச்சி பார்க்கலாம். நீங்களே வந்து எல்லா பத்திரமும் சரி பண்ணி செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஓப்பன். இங்கே வந்து எது ஒளிமுறைவு இல்லை. யாரானா வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக. தேவைப்படுறோம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருமே தோழர்களே, நண்பர்களே, வணக்கம். உங்கள் ஜீவனி ராஜேஷ் பேசுறேன். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அருமையான அம்மாவை பார்த்து ஒரு அளவிலான மகிழ்ச்சி. அம்மா வந்து ரொம்ப ராசியான அம்மா வந்து நம்ம ஆபீஸுக்கு கால் வச்ச நேரத்துல எங்களுக்கு 7 பிளாட் புக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அம்மா ஒரு சொத்து மட்டும் வாங்கியிருக்காங்க. அம்மா பணம் கொடுத்தாங்க. பணம் கொடுத்த உடனே சொத்தை கையிலே அம்மாட்ட கொடுத்துட்டோம். இன்னைக்கு மூலப்பத்திரம் அம்மாட்ட கொடுக்குறோம். அம்மா எங்க ஜீவனி குறிப்பா கம்பெனி மூலமா உங்களை மனசார வாழ்த்துறமா. நீங்க கோடி பெருக்கணுமா. தேங்க்ஸ்மா. சூப்பர். இப்படி இல்லத்து அன்னைகள் நம்மகிட்ட சொத்து வாங்குறத ஒரு பாக்கியமா கருதுகிறேன். என்ன அருமை தோழர்களே, நண்பர்களே, இல்ல தலைவிகளே, மண்ணுல போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பல கோடியா பெருகிட்டு இருக்கோம். உங்க பணம் பல கோடியாக பெருக ஜீவனத்தில் காட்டுவாங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் திருச்செங்கோட்டிலிருந்து பேசுறேன். ஜீவநதி ரியல் எஸ்டேட்டுக்கு நாங்கள் போனோம். வந்து பார்த்தோம். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். மோலிப்பள்ளியில் போய் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. சைட்டு கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாம் சுற்றி காட்டினாங்க. நாங்கள் பார்த்தோன்னே பிடிச்சது. வந்து அன்னைக்கு அட்வான்ஸ் போட்டோம். 10 நாள் கழிச்சு கிரையம் பண்ணிட்டோம். நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்களும் அனைவரும் வாங்க. ஜீவநதி இது ரியல் எஸ்டேட்டுக்கு வாங்க. அனைவரும் வந்து வாழ்ந்து வாங்கிக்கிங்க. இவங்களையும் வாழ வைங்க.